வணக்கம். இதுக்கு மேலே ஒருத்தரால இவ்ளோ மோசமா, கீழ்த்தரமா பேச முடியுமா? அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. டிஎம்கே உடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, மோதிய பத்தியும், மோதியுடைய தாயார பத்தியும் அவ்ளோ கேவலமா, அவ்ளோ கீழ்த்தரமா பேசியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, மோதி இதுக்கு முன்னாடி சேலம் பிரச்சாரத்தில திரு காமராஜர் அவர்கள பத்தி புகழ்ந்து பேசியிருப்பார். மாவட்ட எலக்ஷன் ஆஃபீசர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட இந்த போலீஸோட எஃப்ஐஆர் லட்சணம் தான் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன மாதிரி எஃப்ஐஆர் அப்படிலாம் தெரியாது. ஆனால் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டிஎம்கேக்கு ஒரு கௌரவமான ஒரு அரசியல் பண்ணவே தெரியாது. அது அவங்க ஜீன்லேயே கிடையாது. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இடியோட வலையில் இருக்கார். அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட சீஸ் பண்ணதா வந்து இடி சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இடி வந்து ஒரு புது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளே போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் பேசும்போது மேடையில் யார் இருந்தாங்க? கனிமொழி இருந்தாங்க. பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? சில மாதிரி உட்காந்துருந்தாங்க. தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேபினட் அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிறத பார்த்த உடனே கனிமொழி உடனே என்ன பண்ணியிருக்கணும்? அதே மைக்கை பிடிங்கி மண்டையிலே இருந்து போட்டிருக்கணும். சரி, அது போட வேணாம். குறைந்தபட்சம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மேடையை விட்டு இம்மீடியட்டாக நீங்கள் வந்து நகர்ந்துருக்கணும். சரி, அதுவும் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கையாவது நீங்கள் தெரிவிச்சிருக்கணும். அதை கூட நீங்கள் தெரிவிக்கல. நீங்கள் நடத்தையிலையா இருக்கட்டும், நீங்கள் பேச்சிலையா இருக்கட்டும், நீங்கள் டீசெண்டாக ஒரு கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க கட்சியில் ஒருத்தன் வந்து ஒரு பிரதமரோட தாயாரை இழிவுபடுத்தி பேசினாலும் இவங்களால எதுவும் சொல்ல முடியல, அவனை கட்டுப்படுத்த முடியல. இந்த லட்சணத்தில் மற்றவங்களுக்கு அட்வைஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தப்போ அதை வந்து பெரிய அறிக்கை மாதிரி விட்டு தினம் வந்து அதை பற்றி பேசினாங்க. சரி, அதுலேயாவது ஒரு உண்மைத்தனம் இருக்கான்னா அதுலேயும் கிடையாது. ஏன் நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க? ஏன்னா அது வந்து பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலம். இதே தான் சந்தேஷ் கலி அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் 1.5 வருஷமாக அங்கே இருக்கிற பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி ஒரு அறிக்கை கூட விடலை. ஏன்னா அது உங்கள் கூட்டணி கட்சியோடைய ஒரு ஆட்சி. நீங்கள் மோதியை வந்து அடியோடு வெறுக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற முறையிலேயாவது நீங்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கணும். அதுக்கு இந்த பெண்கள் விஷயத்தில் கூட உங்களால் உண்மையாக இருக்க முடியல. அதில் கூட ஒரு பச்சவந்தித்தனம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க. ஆனால் டிஎம்கேக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறது ஒரு புது விஷயமே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் 2021 எலெக்ஷன், சட்டப்பேரவை எலெக்ஷன் நடக்கிறப்ப ராசா என்ன பண்ணார்? எடப்பாடி பழனிசாமியோடைய தாயாரை பற்றி கேவலமாக பேசினார். எந்த கட்சியை சேர்ந்த அந்த ராசா தன்னுடைய தாயாரை பற்றிலாம் கூட இழிவாக பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் கூட மறந்துட்டு இந்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் பங்காளிகள் மாதிரி இப்போ கை கோத்துக்கிட்டு அண்ணாமலையை தோக்கடிக்க கிளம்பியிருக்காங்க. இதே மாதிரி தான் திண்டுக்கல் லியோனி 2022 பெண்களை பற்றி படு கேவலமாக பேசியிருப்பார். அப்போ சென்னை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் பிரியாவை டிஎம்கேயை சேர்ந்த லியோனி ஒரு விழாவில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காலங்காலமாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அவங்க தன் தலையில் செருப்பை சுமந்துட்டு போனவங்களை இன்னைக்கு டிஎம்கே ஒரு மேயராக ஆக்கி அழக பார்த்துருக்கு. அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கட்சி டிஎம்கே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்படி ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தி பேசின அந்த டிஎம்கேயை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை கூட்டணி கட்சிகளில் இருந்த விசிகே, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம். இதில் தான் இந்த விசிகே தலைவர் திருமாவளவன் சனாதன தர்மத்தை பற்றியும் இந்து தர்மத்தை பற்றியும் அவ்வளோ கேவலமாக வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கார். பிஜேபி சார்பாக கார்த்தியாயினி அப்படிங்கிறவங்க தான் வந்து சிதம்பரத்தில் போட்டியிடுறாங்க. விசிகேவுடைய திருமாவளவனும் அங்கே போட்டியிடுறாரு. சந்தேகமே இல்லாமல் இந்த கார்த்தியாயினி திருமாவளவனை இந்த தேர்தலோட ஓட வரட்ட போகிறாங்க. இதில் இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி திரு காமராஜர் அவர்களை புகழ்ந்து பேசினதுக்கு அவ்வளோ கோபம். காமராஜரை புகழ்ந்து பேசினா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு காலத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இந்த காமராஜரை வந்து தீயை வச்சு கொளுத்த பார்த்தாங்களாம். நான் கேட்குறேன், காமராஜரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதே காமராஜரை திரு கருணாநிதி அவர்கள் தரக்குறைவாக உரிமையில் எக்கச்சக்க வாட்டி பேசியிருக்காரு. அவரை அண்டங்காக்கான்னு சொல்கிறது, எருமை தோழன், பனையேறி, காண்டாமிருகத்தோழன், இப்படி எல்லாம் பேசின வரலாறே இருக்குது. இப்படிலாம் பேசின கும்பல் தான் நீங்கள் காமராஜரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்படிலாம் அவர் பேசின உரிமையில் பேசின அந்த ஜீன் தான் இப்போ டிஎம்கேல
எல்லாருடைய பேச்சிலும் இருக்குது. பதிவோட இறுதியாக இந்த டிஎம்கேக்கு ஒரு கேள்வி. இந்த மாதிரி தரக்குறைவாக ரொம்ப கேவலமாக உங்கள் வீட்டு பெண்களை பற்றி பேசினா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் பிரதமரை அரசியல் ரீதியாக 1000 விமர்சனம் பண்ணலாம், அது உங்கள் அரசியல், அதை யாருமே குற்றம் சொல்லலை. ஆனால் பிரதமரோட தாயாரை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசி கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஈசி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனும் ஏன் எடுக்கலை அப்படின்னு தெரியல. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஏற்கனவே அமலில் இருக்குது அப்படின்றாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் ஆரம்பத்தில் வர பாயிண்ட்டே இதுதான். எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு தெரியல. இதில் இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஈசி ஆகட்டும், இந்த இடி ஆகட்டும், இந்த சிபிஐ ஆகட்டும், எல்லாமே மத்திய அரசோட கைப்பாவையாக இயங்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த ஈசி கைப்பாவையாக இயங்குது அப்படின்னா இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு இந்த ஆள் பிரச்சாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்கணும். இது எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் டயத்தில் பிரச்சாரம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்குலாம் அந்த முக்கியமான ஆயுதமே பிரச்சாரம் பண்ணுறது தான். இந்த மாதிரி பேசினதுக்கு அவங்களுக்கு தண்டனை என்னன்னா, அவங்களை பிரச்சாரம் பண்ணவே கூடாதீங்க, மைக்கு பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க ஒரு வாரத்துக்கு. அப்படி நீங்கள் கடுமையாக தண்டனை கொடுத்தாதான் யாருமே இந்த மாதிரி கேவலமாக இந்த மாதிரி இழிவாக மற்றவங்களை பற்றி பேச மாட்டாங்க. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அதுக்குள்ளே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே இந்த எலெக்ஷனே முடிஞ்சிடும் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் தொடர்ந்து இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான் இனிமேல் நான் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் மாற்றி மாற்றி அப்படின்னு சொல்கிற இந்த மக்களை பற்றி என்ன சொல்கிறது?